அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் ஊற வச்ச அரிசி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெண்டைக்காயில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் ஏ, சி, கே அஸ் வெல் அஸ் ஃபோலைட், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. வெண்டைக்காயில் பார்த்திங்கனாக்கா சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குது. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெண்டைக்காவை நல்லா வழவழப்பு இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பேஸ்ட்டை வெண்டைக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா பச்சை மணம் போகணும், அந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுடலாம். 1 கப் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே அளவுக்கே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது கொதிக்கக்கூடாது. நல்லா நுரக்கட்டினதையும் ஆஃப் பண்ணிடுங்க. வெண்டைக்காய் குழம்புக்கு தாளிப்பு ரொம்பவே முக்கியம். ஒரு தடுக்காய் பேனை நல்லா ஹீட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ தாளிப்பை வெண்டைக்காய் மோர் குழம்புல கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி.